எல்லோருக்கும் வணக்கம். ப்ரெஸ்ஸோட பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஷெஃப்ஸ் எல்லாமே இங்கே இருக்காங்க. சீனியர் ஷெஃப்ஸ் as well as all the chefs are here. ஷெஃபோட பேசும்போது இன்னும் சந்தோஷம் பல மடங்கு இருக்குது. இந்த காம்படிஷன், அதாவது சிகா காம்படிஷன் 19, 20, 21 சென்னை ட்ரேட் சென்டரில் இந்த மாதம் நடக்க போகுது, செப்டம்பர் மாதம். இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 பேருக்கு மேலே பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. 22 கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 6 கண்ட்ரியிலேருந்து நம்ம சென்னைக்கு வந்து அந்த காம்படிஷனில் ஜாயின் பண்ண போகிறாங்க. அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இதில் கோல்டு, சில்வர், பிரான்ஸ் அது மாதிரி 3 வெரைட்டி ஆஃப் மெடல்ஸ் இருக்குது. மார்க் பேசிஸ் பண்ணி கொடுக்குறோம். இது ஜட்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து கிட்டத்தட்ட 22 ஜட்ஜஸ் வராங்க. அந்த 22 ஜட்ஜஸ் தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணுவோம், நாங்கள் ஜட்ஜ் பண்ண மாட்டோம். இது ஏன் இந்த சிகா காம்படிஷன் நடக்குது, 7th எடிஷன் ஏன் இது நடக்குது அப்படின்னா, ஒன்று மோட்டிவேட்டிங் த ஸ்டூடெண்ட்ஸ், ரெண்டாவது ஸ்டூடெண்ட்ஸுடைய ஸ்கில் அண்ட் நாலேஜை வந்து வெளியே எடுத்து வரதுக்கு இது ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. அது மட்டுமல்ல அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அமையுது. எப்படின்னா எந்த இடத்துக்கு காம்படிஷன் வேரியஸ் கண்ட்ரிஸ் போகும்போது இந்த காம்படிஷன் அவங்களுக்கு வந்து பெரிய பிளாட்ஃபார்ம் அமையுது. அதுக்கோசம் இந்த காம்படிஷன் நடத்துகிறோம். அவங்களுக்கு மாத்திரம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மாத்திரம் இல்லாமல் பட்டிங் ஷெஃப்ஸ், அதாவது ப்ரொஃபஷனல் ஷெஃப்ஸ் கூட இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ மொத்தத்தில் ஒரு 3000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இது வந்து இதை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு மாதம் விகரஸாக என்ன பண்ணோம், ஹைதராபாத், பெங்களூர், சென்னை அண்ட் கொச்சினில் ஒர்க் ஷாப் நடத்தினோம். திமுத்துன்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்காவிலேருந்து அவங்களோட டீம் எல்லாமே கோல்டு மெடலிஸ்ட், அவங்க வேர்ல்டு லெவலில் வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணிட்டு போனாங்க. ஸோ அதுதான் பெரிய விஷயம். அவங்க ட்ரெயின் பண்ணிவிட்டு அதே மாதிரி இப்போ அவங்க வந்து இந்த காம்படிஷனில் வந்து நிறைய தாட் ப்ராசஸ், இமேஜினேஷன், ஸ்கில், நாலேஜ் எல்லாமே வந்து தே கோயிங் டு எக்ஸ்பீரியன்ஸ் தட். இது வந்து இட்ஸ் எ வெரி கிரேட் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ், நாட் ஓன்லி ஸ்டூடெண்ட்ஸ். எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்குது எது மாதிரி பண்ண போகிறாங்க, இந்த காம்படிஷன் எப்படி பண்ண போகிறாங்கன்னு. எஸ்பெஷலி இந்த டபரா அதாவது டபரா காஃபின்னு சொல்லும்போது இதில் நீங்கள் நினைக்கலாம், ஒன்று என்னடா டபரா காஃபி, ஃபில்டர் காஃபி, இல்லைனா மொத்தமாக இன்ஸ்டன்ட் காஃபி அப்படி தான் நினைப்பீங்க. இதில் வேரியஸ் வெரைட்டிஸ் அந்த டபரா காஃபியில் இருக்கும்போது அது ஒரு காம்படிஷனாக வச்சுருக்கும். அதுவே பராட்டான்னு சொல்லுவோம், சாதாரணமாக நீங்கள் பராட்டா தான் நினைக்கலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பராட்டாஸ் இந்த இடத்துல இருக்கும்போது பராட்டா காம்படிஷனு. இது நம்ம ஊருனால இந்த காம்படிஷன் வச்சுருக்கோம். மற்றபடி 22 கேட்டகரி. கண்டிப்பாக இட்ஸ் கோயிங் டு பி அ கிரேட் எக்ஸ்போஷர் டு தி ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் இதுவும் நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா ஏஷியா லெவலில் நம்ம பண்ணுறோம். அதனால் வந்து இட்ஸ் கோயிங் டு பி a வெரி பிக் திங். அண்ட் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து people are coming to participate. It's really thanks to all the சிகா ஷெஃப்ஸ். ரொம்ப அதாவது கிட்டத்தட்ட வந்து 6 மாதமாக அவங்க வந்து வேலை செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்தளவுக்கு வேலை செஞ்சிட்ருக்காங்க. அது இல்லாமல் தேங்க்ஸ் டு ஆல் த ஸ்பான்சரர்ஸ். அவங்க வந்து கம் ஃபார்வர்ட் டு ஸ்பான்சர் ஃபார் திஸ். ஏன்னா சிகா வந்து நான் ப்ராஃபிட் அசோசியேஷன், அதனால் ஸ்பான்சர்ஸ் மூலிமா தான் நடத்த முடியும். அதனால் தேங்க்ஸ் டு ஆல் த ஸ்பான்சரர்ஸ், தேங்க்ஸ் டு ஆல் த சிகா ஷெஃப்ஸ் ஃபார் tirelessly ஒர்க்கிங் ஃபார் திஸ் காம்படிஷன். இதே மாதிரி நாங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண பிறகு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க, வெளிநாட்டில் போயிட்டு காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்தியாவுக்கு கோல்டு மெடல்ஸ், சில்வர் மெடல்ஸ் அண்ட் கோல்டு டிஸ்டிங்ஷன் காத்துட்ருக்கு. கண்டிப்பாக அது நடக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட் டூரிசம் டிபார்ட்மெண்ட்டில் ஆல்ரெடி வந்து அவங்க போன வாட்டியும் சரி இந்த வாட்டியும் சரி அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து சம் ஆஃப் த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வராங்க. கண்டிப்பாக பியூரோக்ராட்ஸ் வருவாங்க. நாட் ஓன்லி இயர், ஈவன் சென்ட்ரலில் கூட வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அது மாத்திரமாக செலிபிரிட்டி ஷெஃப்ஸை கூப்பிட்ருக்கோம். மகாராஷ்டிராவிலேருந்து, டெல்லியிலேருந்துலாம் கூப்பிட்ருக்கோம். அவங்களும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வருவாங்க. ஒய்தர் ஸ்டார்டிங் வருவாங்க, இல்லைன்னா வேலிடிட்டி ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க. கண்டிப்பாக. எப்படி ஆர்டிஃபிஷியல் அது வந்து கண்டிப்பா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப முக்கியமா வந்து எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கு. எங்களுக்கு வந்து முதல்லலாம் வந்துட்டு பெரிய ஸ்ட்ரெஸ், நிறைய மேனுவல் ஒர்க்கு, நிறைய மேனுவல் ஃபாலோ அப், என்ட்ரிஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கல்லரி ஃபீல்டில் இட் இஸ் கிவிங் அ பிக் டைம் ரிலீஃப் ஃபார் அஸ். லைக் லைஃப் இஸ் ஈஸி, the data are getting captured, it is being recorded for us to monitor and sustain for future business like that. So artificial intelligence is a big way it is helping us for us. முதல்ல உட்கார்ந்து புக் எடுத்து எழுதிட்டு இருப்போம், இதெல்லாம் இப்ப அதெல்லாம் இல்லை.
அதெல்லாம் நிறுத்திட்டோம். ஸோ அப்புறம் வந்து கேஓடி இதெல்லாம் வந்து பிரிண்ட் பண்ணி படிச்சுட்டு இருப்போம். இதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க அந்த செஷனுக்கு ஒரு டிஸ்பிளே வருது, அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர்ஸ் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி பர்ச்சேஸ் ஸ்டோர்ஸில் எங்கே இருக்குது, ப்ராசஸ் பண்ணி என்ன ஈல்டு இருக்குது, டேட்டா மேனேஜ்மெண்ட் எல்லாமே கிடைக்குது இப்போ நம்மளுக்கு. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் பிளேயிங் அ மேஜர் ரோல். இன்ஃபேக்ட் குக்கிங் ரோபோஸும் வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் ஐ திங்க் இட் வில் பி a big competition for all the professional chefs as well. ஸோ இப்போ நம்ம வீட்டில் இருந்து நம்ம கிளம்பும் போது இந்த மெனு எனக்கு ரெடியாக இருக்கணும்னு சொன்னால் குக் பண்ணி ரெடியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் பிக் வே என்ட்ரிங் இன்டு கல்லரி ஃபீல்ட் அண்ட் இட் இஸ் சப்போர்ட்டிங் அஸ் லாட். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் வந்துட்டு இருக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே. முதல்லலாம் வந்து காத்தால வந்து நைட் வரைக்கும் வேலை செய்வோம், ஆப்போசிட் டைம்ல நாங்களாம் வேலை செய்வோம். when others work we take rest, when we take rest others work. hospitality field இந்த மாதிரி இருந்தது. இப்போ life is becoming much easy with this kind of artificial intelligence coming into us. It's a big support for us. So this competition, what is the age group, sir? Professionals இதுல வந்து ஏஜ் குரூப் இல்ல. 60 years old guy has won a silver medal from a catering college who is teaching, who was there as a assistant professor. அங்க இருந்தார். அவர் வந்து காம்பீட் பண்ணி வின் பண்ணிருக்காரு. ஸோ இந்த காம்படிஷன்ல வந்து ஏஜ் பார் இல்ல, ப்ரொஃபஷனல் கேட்டகரி, அப்ரெண்டிஸ் கேட்டகரி, ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ ரெண்டு கேட்டகரி தான் இருக்கு. ஸோ ஏஜ் இஸ் நோ பார் ஃபார் திஸ் காம்படிஷன். சீதா ஒரு நிமிஷம் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஒரு நிமிஷம் இல்லை இந்த நம்ம ஸ்ரீம் பாப்பா கலைமா பண்ணி வளர்த்து கேட்டு சொல்லலாம் மார்க்ஷீட்லாம் பேசுவோம் சார். பேசுவோம். இது வந்து குவாலிஃபிகேஷன் வந்துட்டு see we need to be a professional and a member in South India Chef Association. So that is something which is very very mandatory because அங்கேயே நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணுறோம் குவாலிஃபிகேஷன். ஸோ எங்கே ஒர்க் பண்ணுறாங்க என்னன்னா it is not open to public or the home cooks இதெல்லாம் இல்லை. ப்ரொஃபஷனல்ஸ் தான் ப்ராப்பர் குவாலிஃபிகேஷன், ப்ராப்பர் திஸ் திங் மெம்பராக இருக்கணும் மெயினாக. ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்குது நம்மளுக்கு ப்ரொஃபஷனல். ஸோ ஸ்டூடெண்ட் மெம்பர் வந்துட்டு காலேஜ் வந்து ஐடி கார்டு, அந்த ஐடி நம்பர் அங்கே என்ட்ரி பண்ணாதான் சாஃப்ட்வேரில் இருக்குது, எல்லாமே ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஸோ அங்கேயே ஸ்க்ரீன் ஆகிடும் எல்லாருமே. ஸோ தட் இஸ் த ஒன்லி குவாலிஃபிகேஷன். ஸோ தட் ஃப்ரம் தேர் வி கேன் ஈஸிலி டேக் த ஆப்பர்ச்சுனிட்டி. What about women representation? Women capacity? இப்போ சவுத் முதல்ல நார்த் இந்தியாவில் நல்லா இருந்தாங்க, வேர்ல்டு வைட் நல்லா ரெப்ரசன்டேஷன். சவுத் இந்தியா ரொம்ப கம்மியாக இருந்தாங்க, இப்போ மாறிட்டு இருக்குது. இப்போ வந்து கிச்சன்ஸ்ல வந்து we are able to see lot of women chefs coming inside and South Indians are preferring this profession actually. இல்ல முதல்ல மாதிரி வர ஆரம்பிச்சாங்க. காம்படிஷன்ஸ் எல்லாம் வந்து பண்றதுனால தான் இந்த இன்ஸ்பிரேஷன் வருது. அவங்களும் வராங்க. இந்த வாட்டி கேட்டரிங் காலேஜ் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க, கேர்ள்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆல் தி கேட்டரிங் காலேஜஸ் த்ரூ அவுட் தமிழ்நாடு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளா வி ஆர் லுக்கிங் ஃபார் தேட். ஸோ இண்டஸ்ட்ரியை நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து த உமன் வில் கெட் அ ஜாப் ஈஸியாக கிடச்சிடும் அவங்களுக்கு. இன்னொன்று வந்து நாங்கள் சொல்ல விரும்புறது, ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுக்குறோம் சிஎம் பார்த்து. இது எதுக்கு அப்படின்னா எதுக்கு அப்படின்னா ஆக்சுவலாக நிறைய பேருக்கு இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கலைமாமணி அவார்டு கொடுக்குறாங்க. ஸோ நாங்களாமே வந்து சமையல் கலைஞர் தான். இப்போ எங்கே இருக்கிற சீனியர் ஸ்டெப்ஸ்லேருந்து எல்லா ஷெஃப்மே வந்து அவங்கவுங்க டேலண்ட் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களது மாத்திரம் வந்து ரெகனைஸ் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக இன்னும் எங்களோட இந்த கலையை, சமையல் கலையை கவர்மெண்ட் ரெகனைஸ் பண்ணல. ஸோ நாங்கள் என்ன நினச்சோம், அவர் சீமை பார்த்துட்டு ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுத்து வி ரிக்வஸ்ட் த கவர்மெண்ட் டு என்ரோல் ஆஸ் செல்ஃப், எங்களையும் என்ரோல் பண்ணி எங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணி, கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணி ஒரு கலைமாமணி அவார்ட் ஷெஃப்க்குலாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரெப்ரஸன்டேஷன் வைக்க போகிறோம். ஷார்ட்லி வி மீட் ஹிம் அண்ட் கிவ் ரெப்ரஸன்டேஷன். வந்து 6 நாடுகள் பங்கேற்கிறதா சொல்லியிருந்தீங்க. ஆமாம். அவங்களுக்கான ஃபுட்டு எந்த மாதிரியான? இல்லை, அவங்களுக்கு அது எல்லாமே ஸ்டார் ஹோட்டலில் தங்க போகிறாங்க. ஸ்டார் ஹோட்டல் சொல்லும்போது உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் ஃபுட் ஆல்ரெடி இருக்குது. அவங்களுக்கு தேவையான ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கானா ஸ்ரீலங்கன் ஃபுட் கிடைக்கும். இப்போ இட்டாலியனா இட்டாலியன் ஃபுட் கிடைக்கும். அந்த இடத்துல எந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு கிடைக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம ஃபுட்டு தான் சாப்பிட விரும்புகிறாங்க. ஒரு ரோடையும் பார்க்குறோம், அவங்க இந்தியன் ஃபுட்டு தான் நிறைய விரும்புகிறாங்க. கொஞ்சம் மசாலாவோட விரும்புறதால அது ஃபுட்டு ப்ராப்ளங்கள் வருதில்லை. இல்லை, இந்த காம்படிஷன் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டே எதுவும் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு அந்த மாதிரினா இல்லை. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரி பிளேட்டட் ப்ரெசன்டேஷன் சொல்லுவோம். அதை பிளேட்டிங் பண்ணுறது, அதில் வந்து சாப்பிட முடியாது. அது பார்க்கறதுக்கு எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறது. லைவ் குக்கிங் இருக்குது, அதில் வந்து ட்ரெடிஷ்னலில் புஃபே இருக்குது, அதில் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டே வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரெடிஷ்னல் ஃபுட் இந்த காம்படிஷன் இருக்கும். அதே மாதிரி நம்ம உணவே மருந்துன்ற ஒரு வார்த்தை வந்து ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருக்கோம், ஃபுட் இஸ் மெடிசின் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு மூலிகை கொண்ட அந்த மாதிரி உணவுகளே நம்ம when you say this traditional food,
ஆட்டோமேட்டிக்காக வந்து உணவே மருந்த கான்செப்ட் அதில் வந்துடும். ட்ரெடிஷ்னல் ஃபுட்லேயே அது வந்துடும். ரீஜனல் சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்கு. அதுல வந்துட்டு குக் பண்ணி ரீஜனல் இந்தியன் குசின் ஒன்று இருக்கு. அதுல வந்து பார்ட்டிசிபேஷன் வந்து பெரிய நம்பர்ல வரும். நாங்க பார்க்காத ரைஸ் வெரைட்டிஸ், மில்லட்ஸ், இந்த மாதிரி நிறைய நாங்க பார்க்கறோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பிகம் அ வெரி பிக் நாலேஜ். அதாவது அந்த பர்டிகுலர் ரெசிபிஸோட அந்த கான்டெஸ்ட் பண்றாங்க எல்லாருமே. ஸோ ஒரு 300 பேர் கான்டெஸ்ட் பண்றாங்க. அக்ராஸ் இந்தியா, பேன் இந்தியால இருந்து பார்ட்டிசிபேஷன் வருது. கல்கட்டால இருந்து 70 பேர் வராங்க பார்ட்டிசிபேட். வெஸ்ட் பெங்கால்ல, டெல்லியில இருந்து ஒரு 30-40 பேர் வராங்க. ஸோ இந்த மாதிரி ராஜஸ்தான்ல இருந்து வராங்க, as well as டெல்லியில, பாம்பேல இருந்து எல்லாருமே வந்து ரீஜனல் யூனிவர்சிட்டியில வராங்க. ஸோ என்டையர் ரெக்கார்ட்ஸ் ரெசிபி வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி ஒரு புக்காக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் an opportunity ஃபார் bringing in உணவே மருந்து. அந்த அந்த பர்டிகுலர் கேட்டகரியில உணவே மருந்துன்ற ஒரு இதை வந்துட்டு நீங்க நிறைய பார்க்கலாம். அதுல நிறைய கத்துக்கலாம். நம்ம நிறைய டாக்குமெண்ட்ஸ் பார்க்கலாம். அதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணி ஒரு புக்கா ரிலீஸ் பண்ணுவோம். சார் ஈவென்ட்ல பார்ட்டிசிபென்ட்கான செலக்ஷன் See, participants are selected. They have to be a professional chef. They should work in the hotel, 5-star hotels, or restaurants, or pubs, or bars, or anywhere like entrepreneurs or caterers or home servers. They can come and participate. Professional qualification or membership or compulsory. அது இல்லாமல் காலேஜில் படிக்கிற பசங்களுக்கு, கேட்ரிங் காலேஜ் அண்ட் கல்லர் இன்ஸ்டியூட் படிக்கிற பசங்களுக்கு அவங்களோட ஐடி கார்டு வச்சு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி உள்ள வரும். ஸோ பக்கா ப்ரொஃபஷனல் பார்ட்டிசிபேஷன். கல்லரி ஒலிம்பியாட், கல்லரி. ஓகே, ஒன்றே ஒரு ரிக்வஸ்ட் வந்து கைண்ட்லி அதை ரெப்ரசன்டேட் கொடுக்குறத கலைமாமணி அவார்டு எங்களுக்கு கம்யூனிட்டி கிடைக்கணுன்றத நீங்கள் கொஞ்சம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் அது ப்ரொடியூஸ் பண்ண நல்லாயிருக்கும். தட்ஸ் மை ரிக்வஸ்ட். One minute. Last thing வந்து sika.co.in இதுதான் வந்து இந்த எங்களோட வெப்சைட்டு. அந்த வெப்சைட்ல போயிட்டு கல்லரி ஒலிம்பியாட் 25ங்கிற டேபை கிளிக் பண்ணீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல், காம்படிஷன் டீடைல் எல்லாமே அதில் இருக்கு. ஸோ அதுலேயே அப்படியே வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிடலாம். இப்போ ஷெஃப் சொன்ன மாதிரி வந்து ஸ்டூடெண்ட் கேட்டகரி நீட் நாட் பிகம் அ மெம்பர். அவங்களோட ஸ்டூடெண்ட் ஐடி அப்லோட் பண்ணிட்டு தே கேன் பிகம் தி ப்ரொஃபஷனல் கேட்டகரிக்கு வரவங்க மட்டும்தான் they have to become a member, and then they have to upload that member detail, and then they have to pay the fees and everything. Everything is digital. All the things are very clearly mentioned in the website, so they can do the thing. Once again I am telling sika.co.in இதுதான் வந்து வெப்சைட். அங்கே போயிட்டு you can register the entire thing. மீதி வந்து ப்ரீவியஸ் ஈவெண்ட், தட் மீன்ஸ் 23 எடிஷன், அதுக்கு முன்னாடி இருந்த எடிஷனோட ஃபோட்டோகிராஃப்ஸும் இருக்கு. யாருக்காவது ஒரு நாலேஜுக்கு வேணும், ப்ரீவியஸ் காம்படிஷன்ல எதெல்லாம் கோல்டு மெடல், சில்வர் மெடல் அண்ட் பிரான்ஸ் மெடல் வின்னிங் இருந்தது, அதையும் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கலாம். தட் வில் கிவ் தம் an idea. Okay, thanks for everything, and then high tea is open. எல்லாரும் வந்து high tea வந்து Thank you so much, President Media. Thank you all.